ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எம்கேஆர் டிசைனர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 30 இன்ச் ப்ளவுஸ் 30 இன்ச் ப்ளவுஸ் வந்து பேக் பீஸ் வந்து கட் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கிளாத்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கணும். எப்போவுமே மடிப்பு பாகம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரியும் ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரியும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து 1.5 இன்ச்சுக்கு வந்து ஒரு லைன்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா 1 ஸ்கேல் அளவுக்கு வந்து லைன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹைட் வந்து மார்க் பண்ணுறோம். இப்போ ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 13 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றளவு பார்த்திங்கன்னா 7.5 இன்ச் வந்து வருது. 7.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 30 இன்ச் ப்ளவுஸ்க்கு 7.5 சுற்றளவு வந்து வரும். அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு கீழே மார்க் பண்ணிவிட்டு நான் மேலே வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அங்கேயும் வச்சு 13 இன்ச் அங்கேயும் ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ லைன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் 1 ஸ்கேல் அளவுக்கு வந்து லைன்ஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்டிச் வரும் பார்த்தீங்களா ப்ளவுஸ்லையெல்லாம் எக்ஸ்ட்ரா பீஸ்க்கு ஸ்டிச் வரும் பார்த்தீங்களா, அதுக்காக கீழே வந்து 1.5 இன்ச் நான் மார்க் பண்ணி ரைட்டிங் பண்ணிக்கிறேன் தெரியறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்கு வித்து வந்து மார்க் பண்ணணும். இதில் வந்து 2.25 இன்ச் வந்து நான் நெக் வித்து மார்க் பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச் மார்க் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து ஸ்டிச்சிங்கோட சேர்த்தி தான், கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கோட சேர்த்து தான் 3 இன்ச் மார்க் பண்ணேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஆம்கோல் வந்து 5 இன்ச் வந்து நான் ஆம்கோல் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து மேலே எந்த அளவுக்கு வச்சோமோ அதே அளவெடுத்து மறுபடியும் கீழே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே வச்ச அளவே பார்த்திங்கன்னா கீழேயும் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி லைன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆம்கோல் வந்து கர்வ் வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம். லைன்ஸ் பண்ணிக்கலாம். லைன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா இது சின்ன ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சுக்கு மட்டும் மார்க் பண்ணி இப்போ வந்து ஹைட்லேருந்து பாதிக்கு வந்து மார்க் பண்ணுறேன். 5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தேன்னா 2.5 இன்ச் கிட்ட நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் கிட்ட மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது இந்த அளவுக்கு வந்து நம்ம கர்வ் வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பேக் நெக் வந்து நம்ம மார்க் பண்ணி அதுக்கு வந்து பேக் நெக் வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து 7.5 இன்ச்சு. இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டிச்சிங்க்காக மேலே ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காகவும் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 7.5 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதே 2.25 இன்ச் அந்த சைடு மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து லைன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேக் நெக் வந்து ட்ராயிங் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து இது மாதிரி ட்ராயிங் பண்ணும்போது யூனெக் வந்து அப்படியே நீட்டாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 7.5 இன்ச் அங்கே வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா விட்ட கிளாத் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து அங்கே ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணிடுறேன். லைன்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த 1/2 இன்ச் இருக்குது அப்படின்னா இப்போ நான் ஸ்டிச்சிங்கில் போயிடும் பார்த்திங்களா, அதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து டபுளாக வந்து கட் பண்ணல, இதில் வந்து நான் சிங்கிள் பீஸை வந்து கட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போ இருந்து கட் பண்ணுற மாதிரிங்க அது மாதிரி தான் நெக்லேருந்து வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். கீழேருந்து கட் பண்ணிடக்கூடாது, நெக்லேருந்து தான் நம்ம எப்போவுமே கட் பண்ணணும். நெக்லேருந்து கட் பண்ணி ஷோல்டர் வழியாக போய் ஆம்கோல் வெளியே போய் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அது வழியாக வந்து கீழே இறக்கிடணும். கீழே இறக்கிட்டு நம்ம அட்கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து பேக் பீஸ் வந்து ரெடி ஆகிடும். இதில் ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கல இல்லை தெரியல அப்படிங்கிற ஏதாவது டவுட் அப்படின்னாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு பேக் பீஸை இப்படி தான் வந்து நம்மளுக்கு பேக் பீஸ் வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கோட ஹைட் பார்த்திங்கன்னா 7.5 இன்ச். இப்போ வந்து 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.